தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூடான சூப் கடையை தொடங்குறதுக்கு தேவையான பொருட்கள், தேவையான மூலதனம், லாபம் வரும் வழிமுறைகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பை குடிக்கிறது மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, செரிமான பிரச்சனையை சரி பண்ணுது, பசியை தூண்டும், நம்ம இளைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பயன்கள் எல்லாம் இப்போது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நிறையவே தெரிய வந்திருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூப் மோகம் அதிகமாகவே பரவி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஒரு சூப் கடையை தொடங்குறதா இருக்கிறோம் அப்படின்னா நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக அது இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் மென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. 10 வகையான சூப்பை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சூப் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கடை பிரபலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தைராய்டு பிரச்சனைக்கு தூதுவளை சூப் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் ரெடி பண்ணி, நினைவுத்திறனுக்கு வல்லாரை சூப் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் சிறுநீரகம் சிறக்க வாழைத்தண்டு சூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த 3 சூப்பையும் கொடுக்கலாம். ஸோ முதல்ல இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 10 சூப் ரெடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி சூப், காளான் சூப், சிக்கன் சூப், டொமேட்டோ சூப், பம்கின் சூப், கேபேஜ் சூப், மின்ட் சூப், கொள்ளு சூப், அதாவது ஆர்ஸ் கிராம் சூப், அப்புறம் காலிஃப்ளவர் சூப், பீட்ரூட் சூப். ஸோ இந்த 10 வகையான சூப்பை நம்ம இடத்துல நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி சூப் மட்டும் தயாரிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது வெஜ்ஜி சூப் ரெடி பண்ணுறதுக்கு. வெங்காயம், பூண்டு, மிளகு, எண்ணெய், கார்ன் மாவு, கேரட், பீன்ஸ், மக்காச்சோளம், தண்ணீர், உப்பு. ஸோ இது எல்லாமே தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிராம் கணக்கில் கொடுத்துருக்கேன். நான் பல வீடியோக்களில் சொன்னது தான். ஏன் நம்ம கிராம் கணக்கில் எடுக்கிறோம்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் மாறவே அதாவது நம்ம 2 மடங்கு தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, 3 மடங்கு தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை 4 மடங்கு தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை 25 மடங்கு நம்ம தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த டேஸ்ட் எப்பவுமே மாறவே மாறாது. யாரையும் நம்பி இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இல்லாமல் போயிடுது. ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கான விலையை கொடுத்துருக்கேன். அதாவது வெங்காயம் 1 கிலோ எவ்வளோ கிடைக்குது, பூண்டு 1 கிலோ எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25 கிராமுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ₹1 செலவாகுது. பூண்டு பார்த்தீங்கன்னா 48 பைசாவும், மிளகு பார்த்தீங்கன்னா ₹1.60 செலவாகுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி 500 ml சேர்த்துருக்கோம். ஸோ டோட்டல் நமக்கு கிடைக்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 651 ml கிடைக்குது. ஸோ இது மூலமாக அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ₹9.70 செலவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் மற்ற ஷீட்டும் நான் சும்மா ஜஸ்ட் அதை அந்த ஷீட்டை காமிக்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட அந்த இதை பாருங்கள். ஸோ எத்தனை மடங்கு தயாரிக்கிறது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். கிராம் கணக்கில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். கிலோவுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது கொடுத்துருக்கேன். 650 ml நம்ம தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்கேன், வெஜ் சூப் ரெசிபி இன் மெட்ராஸ் சமையல் சேனல் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா யூடியூப்பில் இது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்துங்க. அதாவது வெஜ்ஜி சூப், காளான் சூப், சிக்கன் சூப், இது 3 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல் சேனல்லேருந்து எடுத்திருக்கேன். மீதி இருக்கிற அந்த 7 சூப் பார்த்தீங்கன்னா லவ்லி தமிழ் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த சேனலோட அந்த வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வெஜ்ஜி சூப் தயாரிக்கிறதுக்கான அளவுகோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா காளான் சூப் தயாரிக்கிறதுக்கான அளவுகோல். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது சிக்கன் சூப் தயாரிக்கிறதுக்கான அளவுகோல். இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். காளான் சூப் பார்த்தீங்கன்னா 1123 ml தயாரிக்கிறதுக்கு ₹77 நமக்கு செலவாகுது. அதே மாதிரி சிக்கன் சூப் பார்த்தீங்கன்னா 1720 ml நம்ம தயாரிக்கிறதுக்கு ₹102 செலவாகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தக்காளி சூப் 456 ml தயாரிக்கிறதுக்கு நமக்கு ₹11.80 செலவாகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பூசணி சூப் 455 ml தயாரிக்கிறதுக்கு நமக்கு ₹12 செலவாகுது. முட்டைக்கோஸ் சூப், கேபேஜ் 146 ml தயாரிக்கிறதுக்கு நமக்கு ₹21 செலவாகுது. ஓட்ஸ் புதினா சூப் அப்படின்ட்டு ஸோ 445 ml தயாரிக்கிறதுக்கு நமக்கு ₹17 செலவாகுது. ஸோ கொள்ளு சூப் பார்த்தீங்கன்னா 554 ml தயாரிக்கிறதுக்கு நமக்கு ₹16 செலவாகுது. காலிஃப்ளவர் சூப் பார்த்தீங்கன்னா 478 ml தயாரிக்கிறதுக்கு ₹18.30 செலவாகுது. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 452 ml தயாரிக்கிறதுக்கு நமக்கு ₹20 செலவாகுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரொடக்ஷன் பிளானர். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பாக எடுத்து செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா அதே இடத்துல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாமே தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். ஸோ கேட்க சொல்ல நம்ம சூடாக பரிமாறலாம். ஸோ சூடு குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா கேஸ் மேலே கொஞ்சம் நேரம் வச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம இல்லைனா அதுக்குன்னு எதனா ஸ்பெஷல் கண்டெய்னர் விற்கிதா அப்படின்ட்டு பார்த்து மார்க்கெட்டில் அதை வாங்கிக்கலாம், சூடு தாக்கு பிடிக்கிற மாதிரி. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட் பார்க்கலாம். இந்த சூப் கடையை நம்ம செய்கிறது மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட். அதாவது எவ்வளோ பொருட்களை நம்ம விற்கும் போது பார்த்தீங்கன்னா லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் இயங்க முடியும், இந்த கடையை நடத்த முடியும் அப்படின்றத இந்த ஷீட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 10 சூப் விற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அது எல்லாமே இங்கே மேலே கொடுத்துருங்க. வெஜ்ஜு சூப்பு, மஷ்ரூமு, சிக்கனு,
டொமேட்டோ, பம்கின், கேபேஜ், மின்ட்டு, 600 கிராம் சூப்பு, காலிஃப்ளவர் சூப்பு, பீட்ரூட் சூப் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. அதாவது ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 சூப் எடுக்கலாம் 150 ml அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா 150 ml அப்படின்னு சொல்லிட்டு 7 சூப் எடுக்கலாம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா 11 சூப் எடுக்கலாம் 150 ml அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கீழே கொடுத்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விலை ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஒரு யூனிட் அளவு நம்ம தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ கேஸ் செலவாகும் அப்படின்றத வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி ஒரு 200 ரூபாவும், ரெண்ட் ஒரு 100 ரூபாவும், டிரான்ஸ்போர்ட் செலவு ஒரு 50 ரூபாவும், ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு 30 ரூபாவும் சேர்த்து நமக்கு ஒரு 380 ரூபாய் செலவாகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி, பேப்பர் பார்சல் கவர் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா ஒரு யூனிட் அளவுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஒரு சூப் வந்துட்டு நம்ம என்ன விலையில் விற்க போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது வெஜ் சூப் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, மஷ்ரூம் 25 ரூபா, சிக்கன் சூப் 25 ரூபா, டொமேட்டோ மற்ற சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா அப்படின்ட்டு நம்ம விற்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுனா, அதாவது இந்த 350 ரூபா ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு யூனிட்டை நம்ம விற்கும் போது, அதாவது ஒரு 43 சூப் நம்ம விற்கிறோம் அப்படின்னா இந்த 350 ரூபா செலவு வந்துட்டு நம்ம ஈடு கட்டி நமக்கு 67 ரூபா வந்துட்டு லாபம் கிடைக்கும். ஒரு 37 சூப் நம்ம விற்கிறோம், கண்டிப்பாக நம்ம விற்றே ஆகணும். 37 சூப் நம்ம விற்றோங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 55 பைசா நஷ்டத்தில் இருக்குது. அதாவது இந்த செலவு வந்துட்டு ஈடு கட்டிட்டு நம்ம லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்ற நிலையில் நம்ம நின்று இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஏற்றி பார்க்கலாம், லாபத்தை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளோ விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு 3 விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 129 சூப் நம்ம விற்றோங்கன்னா நமக்கு 962 ரூபா வந்துட்டு லாபமாக கிடைக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துலேயும் 5 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா ஒரு 215 சூப் நம்ம விற்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா 1858 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. ஸோ ஒரு 8 யூனிட் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 3200 ரூபா நமக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ இந்த செலவுகள் எல்லாம் போயிட்டு நமக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும். வேலையாளோட எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா 200 ரூபா சம்பளத்துக்கு வந்துட்டு 3 பேரை நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம். இப்போது ஸோ 3 பேரை நம்ம வேலைக்கு எடுத்துக்கிட்டு அதே இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ 8 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்னா 344 சூப்புக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 2800 ரூபா வந்துட்டு லாபமாக கிடைக்குது. ஸோ இப்போ அப்படியே திரும்பவும் குறைச்சி பார்க்கலாம். 5 யூனிட் நம்ம எல்லாத்துலேயும் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1458 ரூபாய் வந்துட்டு லாபமாக கிடைக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டாக அப்படியே எடுத்துக்கலாம். 1458 × 30 டேஸ் அப்படின்ற மாதிரி போட்டோம்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் கிட்ட நமக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ இந்த 8 யூனிட் அப்படின்றத வந்துட்டு நம்ம பர்மனெண்ட்டாக எடுத்துக்கலாம். நம்மளால் அவ்வளோ விற்க முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 350 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஒரு 2800 ரூபாய் நமக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ 2800 × 30 நாள் நம்ம கணக்கு போட்டோங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 84,000 ரூபாய் வந்துட்டு லாபமாக எடுக்கலாம். குறைஞ்சபட்ச லாபம் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு 129 சூப் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 3 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு ரெண்ட் பே பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே பண்ணிட்டு 562 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம குறைஞ்சபட்ச லாபமாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான நகரத்தில் வந்துட்டு இந்த விலையை வந்து விற்கலாம். இதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியிலையோ இல்லை பரபரப்பாக இயங்கக்கூடிய இடமா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நம்ம இதோட விற்பனை விலையை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம். அதாவது 15 ரூபான்னு இருந்ததை வந்துட்டு நான் 20 ரூபான்னு மாற்றிடுறேன், 25 இருந்ததை 30 ரூபான்னு அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 129 சூப்பே நம்ம விற்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்குது. வந்துட்டு பரபரப்பாக இயங்குற இடம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 300 சூப் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 3858 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாபம் வந்துட்டு 3 காரணிகள் வந்துட்டு லாபத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிற விலை, இரண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட். அதாவது ஒரு யூனிட் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒரு 4 பேருக்கு கண்டிப்பாக அதை சர்வ் பண்ணி ஆகணும். தெரிஞ்சவங்க வராங்க இல்லை ஃப்ரெண்டு வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி கொடுக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு லாபத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு அதையும் இங்கே பார்த்துடலாம் வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 யூனிட்டுக்கு நம்ம 129 விக்ஸில் 562 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் வந்துட்டு 4 கிடைக்கணும், நம்ம 3 அவுட்புட் எடுத்துருக்குது. ஸோ இது வந்துட்டு 7க்கு பதிலாக 5 எடுத்துருக்குது. ஸோ இதில் 11க்கு பதிலாக 8 எடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிடைக்கிற அவுட்புட் இல்லைன்னா நமக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக இருக்கிற காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய மூலப்பொருள். அது வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட இல்லை மொத்த விற்பனையாளர்கிட்ட நம்ம வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ரேட்டு நமக்கு நார்மலாக வாங்கின்னு போகிற மக்களோட குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாகவும் வந்துட்டு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதனம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு மூலதனம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு நிரந்தர கடையாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா முன்பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், வாடகை மாதம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு ரோட் சைட் ஷாப்பாக நம்ம தொடங்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நமக்கு முன்பணம் தேவைப்படாது, ஒரு வாடகை மட்டும் ஏதாவது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி மாநகராட்சிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வேறு கரையோட முன்பக்கம் ஏதாவது இடம் இருக்குது காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம கடையை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சின்ன கடையை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாமான்கள் வந்துட்டு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல், ஸ்டாண்டர்ட் வெயிங் ஸ்கேல், எடை போடுறதுக்கு, அரைக்கிறதுக்கு மிக்சர் கிரைண்டர், பெப்பர் ஸ்ப்ரேயரு, கண்டெய்னர், இதுனா பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கரண்டி, கேஸ் ஸ்டவ், பிளாஸ்டிக் சேர் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 24,900 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பணம் ஒரு 1 லட்ச ரூபா, ஒரு செட்டப்பை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு அடுப்பு மாதிரி செட்டப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு 10,000 ரூபாய், சாமான்கள் ஒரு 24,900 ரூபாய்னா 1,34,000 ரூபாய்னா நம்ம இந்த தொழிலை தொடங்கலாம். இதே ரோட் சைட் ஷாப்பாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கியாஸ்க்கு, ஒரு தள்ளுவண்டி மாதிரி தேவைப்படும். அதுக்கு செலவாகிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சாமான்கள் ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு 34,900 ரூபாய் நம்ம தொழிலை தொடங்கலாம். வேறு கடையோட ஏதாவது முன்பக்கம் நம்ம தொடங்குறோம் அப்படின்ற மாதிரி இதுனா அங்கே கொடுக்குற அட்வான்ஸ், கியாஸ், ஸோ சாமான்கள் இது எல்லாமே சேர்த்து ஒரு 44,900 ரூபாய் நம்ம தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். டேஸ்ட்டை மட்டும் நம்ம குறைவில்லாமல் கொடுத்தோங்கன்னா நல்லா விற்பனையாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சேர்க்காம மக்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த சூப் மூலமாக அவங்க உடல் ரீதியான நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்மளோட நிரந்தர கஸ்டமராக மாறுவாங்க. ஸோ இது மூலமாக நம்மளோட வியாபாரமும் பெருகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற தொடுகிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.